Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் நண்பன் யாசர். ஸோ இந்த வீடியோ வந்து இன்னைக்கோட சேல்ஸ் பற்றி இருக்க போது ஒரு சின்ன அப்டேட் தான் இது. நான் நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் என்னோட ஃபேஸ்புக் குரூப்பில் 9ஆம் தேதி. அதே நாளைக்கு நான் என்னோட சேனல்லையும் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல, நான் லிங்க்ல அந்த வீடியோட லிங்க் போடுறேன், அது பாருங்க. ஸோ இதுதான் நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு என்னோட சேல்ஸ் இன்னைக்கு ஒரு காட்டுறேன் நான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கோட சேல்ஸ் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். ஸோ இது பாருங்க. இது கடைசி 7 நாளில் வந்து $38 வந்து சேல் வந்திருக்கு. இப்போ இந்த டிசைன்ஸ்லாம் பாருங்கள் ப்ராசஸிங்கில் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது வந்து லாகின் பண்ணியே காட்டிடுறேன். ஏன்னா நீங்கள் இது ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு நம்பக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஈஸியாக வந்து ஃபேக் பண்ணலாம் ப்ரோ. ஸோ அது வந்து பிரயோஜனம் இல்லை. நான் உங்களுக்கு வந்து ரியலாக லைவாக லாகின் பண்ணி காட்டுறேன். நான் என்னோட மர்ச் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இதில் லாகின் பண்ணோன்னே எனக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் சேல் வந்திருக்கிறது. ஏன்னா எனக்கு மெயில் வந்திருக்கு சேலோடது. ஸோ இதில் நான் லாகின் பண்ண இப்போ என்னோட சேல்ஸ் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கூட சேல்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் என்ன பண்ணேங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இதை நான் லாகின் பண்ணுறேன். ஸோ இது பாருங்க ப்ரோ, இது புது டிசைன். இது ஒரே நேரத்தில் எனக்கு ஆறு சேல் வந்திருக்கு இந்த இதில் மட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீக்கோட போஸ்ட் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் பாருங்க. இது வந்து நான் 8ஆம் தேதி ஷேர் பண்ண ஒரு 6-7 சேல் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கோட சேல் பாருங்க. இது ஒரு ஷர்ட் மட்டும் இன்னைக்கு வந்து 6 யூனிட் சேல் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ரெவென்யூ வந்து $17. அது நீங்கள் யூஎஸ்டியில் போட்டிங்கன்னா 1764. ஸோ கிட்டத்தட்ட 1220 ரூபா. இது வந்து ஒன்றுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இனிஷியலாக வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒர்க் எடுக்கும் ப்ரோ. ஆனால் இதெல்லாம் நான் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு 30 டிசைன்ஸ் தான் லைவ் இருந்துச்சு. இன்றைக்கே ஒரு மாதத்தில் வந்து நான் கிட்டத்தட்ட 140 டிசைன்ஸ் பக்கம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே கமிட் பண்ண மாதிரி இது எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி, இது எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி. இது நான் வேணா இதை அச்சீவ் பண்ணி ஆகணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்தில் நான் 500 டிசைன்ஸும் வந்து இங்கே போஸ்ட் பண்ணிட்டு என்னோட சேல்ஸ் வந்து கண்டிப்பாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒரே ஷர்ட் நம்பி வந்து இருக்க முடியாது. இது வந்து நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், மர்ச் அமேசானுங்கிறது நம்பர்ஸ் கேம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஜாஸ்தி இதில் ஏறிட்டே போதும் உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். ஏன்னா இப்போ எனக்கு 500 தான் இருக்குது. இது வந்து நான் 500 சேல் வந்து ஜென்ரேட் பண்ணது. இது 500 ஃபில் ஆச்சுன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 சேல் பக்கம் இருக்குது. இப்போ 300 சேல். ஸோ 266 சேல் இருக்கு. ஸோ இது எனக்கு 500 சேல் ஜென்ரேட் ஆகிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 300 இல்லை 500 டிசைன் லைவ் இருந்துச்சுன்னா எனக்கு 1000 டியருக்கு போகும். இது நான் உங்களுக்கு இந்த டியர் இதெல்லாம் புரியலன்னா என்னோட பழைய வீடியோஸ் இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க. அதில் நான் மர்ச் பை அமேசானோட ஃபுல் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ. பேஷன்ஸ், ஒர்க் ஆன் ஒன் திங், பி கன்சிஸ்டன்ட் அண்ட் நெவர் கிவ் அப். ஸோ இது ரெண்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஏன்னா இது என்னோட மெயின் சோர்ஸே கிடையாது மர்ச் பை அமேசானுங்கிறது. நான் ஏற்கனவே வந்து வேற சோர்ஸஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த சேனல் ஆரம்பிச்சு நான் உங்களுக்கு வேண்டிய ஒரு ரியல் இன்கம் ப்ரூஃபாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷத்துல நான் வந்து கிட்டத்தட்ட 20-30 டிசைன் தான் நான் லோட் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 150 டிசைன் பக்கம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது 500 ஆகும். 500 சேல் முடிஞ்சு எனக்கு கண்டிப்பாக இது 1000 ஆகும். இது நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, இது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, இது வேறு வழி இல்லை. நான் ஏற்கனவே போன வீடியோஸ் சொன்ன மாதிரி இதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த ஃபியர் ஃபேக்டருங்கிறது கண்டிப்பாக எனக்கு ஒர்க் ஆகுது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட இது எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் 500 டிசைன்ஸ் லோட் பண்ண போகிறேங்கிறது. இப்போ நான் பண்ணலைன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால வந்து நான் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது நான் கண்டிப்பாக 500 டிசைன்ஸ் லைவ் போகும் என்னோடது. என்ன சேல்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு. டெய்லி இல்லைனா வீக்லி நான் உங்களுக்கு சேல் ஜென்ரேட் காட்டுறேன். எல்லா நாள் சேல் வருமானா சொல்ல முடியாது. ஒரு சில நாள் இப்படி இருக்கும், ஒரு சில நாள் 1-2 இருக்கும், ஒரு சில நாள் எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 5000 பக்கம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி ஒரு 5, 6, 10 சேல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ டெய்லி வந்து 1000லேருந்து ஒரு 5000 ரூபா வரைக்கும் நீங்கள் இதில் சோர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணாதவங்க என்னோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். 1 மணி நேரத்தோட கம்ப்ளீட் வீடியோ போட்டுருங்க நான் மர்ச் பை அமேசானில் சைன் அப் பற்றி. அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அப்ளை ஆகலைன்னா தயவு செஞ்சு ரீஅப்ளை பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்க. ரீஅப்ளை புது இமெயில இருந்து பண்ணுங்க. நிறைய பேர் எனக்கு என்னோட குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணலன்னா குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருக்காங்க, ப்ரோ எனக்கு வந்து அக்கௌண்ட் வந்து இன்னும் அப்ரூவ் ஆகல. ஒரு சிலர் சொல்றாங்க நான் திருப்பி ரீஅப்ளை பண்ணும், எப்படி பண்றதுன்னு. ஸோ தயவு செஞ்சு உங்களோட புது இமெயில் யூஸ் பண்ணுங்க. நீங்க .com டொமைன் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்க ஒரு கம்பெனியோட ஸ்டாஃப்னா நீங்க அந்த மெயில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜிமெயிலே ட்ரை பண்ணுங்க. ஒரு தடவை ரிஜெக்ட் ஆகும். ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க. மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுங்க.
கண்டிப்பா இது நீங்க இப்போ வந்து அமேசான் வந்து நெறைய பேர் அக்கவுண்ட்ஸ் வந்து டெலீட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். இது வந்து நெறைய அக்கவுண்ட் டெர்மினேஷன் ஆயிட்டு இருக்கு. நான் நெறைய குரூப்ஸ்லயும் பார்த்துட்டு இருக்கேன். நெறைய பேரோட அக்கவுண்ட் வந்து பேன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எதுக்கு பேன் பண்றாங்கன்னா, அவங்க எல்லாம் ட்ரேட் மார்க், காப்பிரைட் அந்த கன்டென்ட் அப்லோட் பண்ணனால தான். ஸோ அது மாரி எதுவுமே நீங்க பண்ணாதீங்க. படத்தோட மியூசிக் ஆல்பமோட லிரிக்ஸு, கம்பெனி பிராண்ட்ஸோட லோகோ அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்க அக்கவுண்ட் வந்து டெர்மினேட் ஆயிரும். அக்கவுண்ட் மோஸ்ட்லி அமேசான் அக்கவுண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சதுக்கப்புறம் அது வந்து ஆ ஆக்டிவ் வைக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். ஸோ இது நீங்க சிம்பிளா வச்சுட்டீங்கன்னா, கண்டிப்பா ரொம்ப ஈஸியா இருக்கும். எனக்கு பாருங்க, நான் வந்து எனக்கு இதுவரைக்கும் ஒரு தடவ ரிஜெக்ட் ஆனது இல்ல எந்த டிசைனும். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 172 டிசைன் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு ரிஜெக்ஷன் வந்தது இல்ல எனக்கு. ஸோ ஏன்னா இதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அதனால வந்து என்னென்ன டிசைன்ஸ் அப்லோட் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு கொஞ்சம் டவுட்டா இருந்தாலும் அந்த டிசைன் நான் வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா இவ்ளோ கஷ்டப்பட்டு கிடைக்கிற அக்கவுண்ட், இவ்ளோ ஈஸியான இன்கம் சோர்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ அதனால நான் அது வந்து ரிஸ்க்ல வந்து போட விரும்பல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a good day. Peace.